எனக்கென்று உண்டு ஒரு லட்சியம். அந்த லட்சியத்தின் அடிப்படையில் நான் அங்கே வருவது நிச்சயம். இது சாதி அல்ல, தமிழ் சாதி. தமிழ்நாட்டின் வரலாற்றிலே முதலமைச்சராக இருந்துவிட்டு ஏன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து இந்திய நாட்டின் வரலாற்றிலே காங்கிரஸையே தன்னுடைய சுண்டு விரலுக்குள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த மாபெரும் தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் தலைவர் இல்லையா? இந்திய கண்டத்திலே இந்தியாவையே நேரு என்றாலும் சரி, யார் என்றாலும் சரி, நிஜலிங்கப்பானாலும் சரி, யாரையுமே அகில இந்திய காங்கிரசின் வரலாற்றை எழுதிய வரலாற்று நாயகன் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இருந்தார் அல்ல, அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மறைந்ததற்கு பின்னால் மறுநாள் காலையில் அவர் வீட்டிலே எடுத்தால் அவர் சட்டை பையில இருந்த ரூபாய் 300 ரூபாய் கூட அல்ல, இல்லை. இப்படி யாராவது ஒரு தலைவன் வாழ்ந்திருக்க முடியுமா? விரல் விட்டு காட்டு. காமராஜருக்கு பின்னால், கக்கனுக்கு பின்னால் காங்கிரஸ் தலைவர்களே, ஏன் உங்களிடத்தில் தியாகிகள் இல்லையா? கை சுத்தமானவர்கள் இல்லையா? எங்கே பட்டியல் போட்டு காட்டுங்கள். காமராஜ் மீண்டும் காமராஜ் ஆட்சியை கேட்கிறீர்களே, அந்த காமராஜர் பிறந்த சமுதாயம் மண்ணாடார், பொன்னாடார், பெண்ணாடார், புகழாடார், எதையும் நாடார். அந்த தலைவரை நான் ரொம்ப நாள் சொல்லுவேன். நான் அரட்டை அரங்கத்தில் பேசினாலும் சரி, எந்த அரங்கத்தில் பேசினாலும் சரி, இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் மாபெரும் தலைவர் காமராஜர். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தின் முதல் படியான மதிய உணவு திட்டத்தை நான் படிக்கின்ற காலத்தில் கொண்டு வந்த மாபெரும் தலைவர் காமராஜர். நான் படித்தது MA வரலாறு. இந்த நாட்டிலே வரலாறு மறைக்கப்படுகிறது, வரலாறு புதைக்கப்படுகிறது. நான் திராவிட பாரம்பரியத்திலே, நான் பாரம்பரியத்தில் திராவிடன், நான் ஆனால் இந்திய குடிமகன், நான் இனத்தால் தமிழன், மொழியால் தமிழன், ஆனால் நான் நல்ல மனிதன். ஒன்றை சொல்கிறேன், லட்சிய திமுக என்று லட்சியத்தோடு இருப்பதால் இன்றைக்கு நான் அரசியல் இங்கே பேச வரவில்லை. யார் இந்த விஷயத்தை பேசுகிறார்களோ